நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் ஈரான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய போரானது 8வது நாளை எட்டியும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இலங்கையில நடக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கிற பொழுது இந்த ஈரான் கப்பலுடைய நிலவரமானது அதிக அளவிலான பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஈரானிய கப்பல்களும் பெரும் குழப்பத்துல ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இருக்கின்றார் என்கிற நகர்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 ஈரானிய கப்பல்கள் சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இலங்கை அரசாங்கமும் பாதுகாப்பு படையினரும் ஒரு பெரிய குழப்பத்தில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது மீட்கப்பட்ட ஈரானிய கப்பலை கொண்டு அதன் மாலுமிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் பிற சர்வதேச சட்டங்கள் மற்றும் சாசனங்கள் ஆய்வு செய்து வருவதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் குழு இதற்கான பணியில ஈடுபட்டிருக்கின்றது என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 ஈரானிய கப்பல்களில் இருந்து கரைக்கு கொண்டு வரப்பட்ட மாலுமிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதிலும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் சொல்லுகின்றன. கொழும்புல இருந்து வெகு தொலைவில் கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஈரானிய கப்பல்களை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அதற்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்துக்கு மற்றும் ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்று பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் சொல்லி இருக்கின்றார். இது இரு தரப்பினருக்கும் இடையே போர் மூண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில பிரச்சனைகளை நிர்வகிப்பது மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டும் என்று செய்தி தொடர்பாளர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் இதற்கிடையே இந்த 2 கப்பல்கள் சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் இலங்கை செயல்பட்ட விதம் சரியா என்று பல ராஜதந்திரிகள் சுட்டிக்காட்டியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டு இது சார்ந்து பல கருத்துக்களை முன்வைத்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் இந்த நேரத்தில் ஒரு இராணுவ விஷயத்துல தலையிடவில்லை, மாறாக கடல் சட்டம் மற்றும் மரபுகளால் ஒப்படைக்கப்பட்ட மனிதாபிமான பொறுப்பின்படி தலையிடுகின்றது என்று ராஜதந்திரிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது தொடர்பாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவுடன் அரசாங்கம் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியது என்பதும் அறியப்படுகின்றது. இலங்கை ஈரானிய தூதரரும் இந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரச்சனையை தீர்க்க கடந்த வாரம் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் சேர்ந்த பல அரசியல்வாதிகளுடன் அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் என்ற நகர்வுகளும் வெளிவந்திருக்கிறது. இதற்கிடையே 2 ஈரானிய கப்பல்களின் மாலுமிகள் பாதுகாப்பு குறித்து அரசாங்கத்தின் புலனாய்வு பாதுகாப்பு குறித்து அதாவது அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்புகளும் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றன என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவால் அளிக்கப்பட்ட அந்த ஈரானிய கப்பல் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இராணுவ பயிற்சியில் பங்கேற்று ஈரானுக்கு சென்று கொண்டிருந்த ஜெரிஸ் டனா கடந்த 4ஆம் தேதி இலங்கைக்கு அப்பால் கடல் அதாவது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தது. கப்பலில் 180 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்ல 32 பேர் இலங்கை கடற்படை மீட்க முடிந்திருக்கிறது. கடலில் இருந்த போதும் 87 மாலுமிகளின் உடல்களில் காலி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கொழும்பு கடற்கரையில நங்குரமிடப்பட்டிருந்த இந்த ஈரானிய கப்பல்ல 250க்கு மேற்பட்ட மாலுமிகளும் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு வெலிசரை கடற்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் மத்திய கிழக்கு நெருக்கடியை தொடர்ந்து நாட்டிலே இருக்கக்கூடிய 85 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் ராஜதந்திர குடியிருப்பவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2 ஈரானிய கப்பல்கள் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கடற்படை மற்றும் விமானப்படை இலங்கை கடல் பகுதியில சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது என்ற விடயமும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க பாதுகாப்பு கருதி ஒரு மனிதாபிமான ரீதியில செய்திருக்கக்கூடிய இந்த நகர்வானது பல குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணி இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இருப்பினும் அனுர்குமார் திசாநாயக்க அரசாங்கம் எவ்வாறு இதனை கையாள போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.